ஜனநாயகன் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மதுரை ஜெயிலுக்குள்ள ஒரு 15 ரவுடிங்க புதுசா ஆஜராகிறாங்க. 15 பேர் புதுசா இருக்காங்கன்ற விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. ஆனா அவருக்கு லைட்டா ஒரு சந்தேகம். இந்த ரவுடிகளுக்குன்னு ஒதுக்குல பிளாக்ல முக்கியமான தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும்னு ஜெயிலர் பயப்படுறாரு. அதுக்கு வார்டனும், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார், அந்த ரவுடிங்க இருக்கிற பிளாக்ல தான் நம்ம தளபதியும் இருக்காரு, கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லும் போது தொழிலதிபரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே துணிச்சலா ஃபைட் பண்ணி அவரோட உயிரையும் காப்பாத்துறாரு. இந்த விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. பரவாயில்ல, ஒரு பிரச்சனை வந்த உடனே துணிச்சலா இறங்கி சண்டை போடுறாரு. யாரு இவரு, என்ன தப்பு பண்ணி உள்ள வந்துட்டாரு? தளபதியோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தளபதியோட முழு பேரு தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு. இப்பேற்பட்ட இவரு ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணமே இவரோட அம்மா தான். இவங்க அம்மாவே என் புள்ள தப்பு பண்ணிட்டான், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என் பையன் தான் காரணம்னு கோர்ட்ல சாட்சி சொல்லி இருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இப்படி கடைசி சமயத்துல உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற தளபதியும் கடைசியா ஒரு டைம் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே எங்க தளபதியை ஒரு டைம் அனுப்பி வைங்க, கடைசி காலத்துல அவங்க அம்மாவை பார்க்கட்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஜெயிலரும் சரி, இவன் நல்லவனாதான் இருக்கான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் தளபதிய பரோல் மூலியமா வெளியே வர வைக்கிறாரு. இது மூலியமா தளபதியும் அவங்க அம்மாவை பார்க்க வராரு. ஆனா கடைசி காலகட்டத்துல உன்னை நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களும் உயிரை விட்டுறாங்க. அம்மாவோட இறப்பு அவருக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே ரொம்ப சோகமா தான் இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்துதான் ஜெயிலருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு விஜி. அந்த சின்ன பொண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட அம்மா உன்னை விட்டுட்டு போனா என்ன, உனக்கு நான் ஒரு அம்மாவா இருப்பேன்னு அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசும்போது இன்னொரு அந்த பொண்ணு மேல அன்பு அதிகமாகும். அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க இறந்துடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு கடைசி ஒரு ஆசை வேற இருந்திருக்கு, என் பொண்ணை ராணுவத்துல சேர்க்கணும். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காம அவங்க இறந்துடுறாங்க. ஆனா இங்கதான் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜினியும் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இறந்தது ஒரு பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே பார்த்திருக்கு. அம்மாவோட சாவை நேர்ல பார்த்ததால சின்ன வயசுல இருந்து ஃபேர்போபியா அப்படி ஒரு பாதிப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால ஏதோ ஒரு பதட்டமான ஒரு விஷயமோ இல்ல பயமோ அதிகமானாலோ அந்த சின்ன பொண்ணுக்கு அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தளபதிக்கு தெரிய வருது. அதோட சுதந்திர தினத்துக்கு ஒழுக்கமா எல்லா கைதிகள் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ தளபதி பேரை ஆட் பண்ணி அவரும் ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆன உடனே ஜெயிலரை தான் பாக்குறாரு. ஏன்னா கடைசி காலத்துல அம்மாவை பாக்குறதுக்கு உதவியும் அவர் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ இவர் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் ஜெயிலர் தான். சோ நன்றி தெரிவிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தா அவர் அவசரமா கமர்ஷியலா ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு வெளியே கிளம்புறாரு. அந்த சமயம் பார்த்தா அந்த பொண்ணு வேற தனியா இருக்கு. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு தளபதி அந்த சின்ன பொண்ணை மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. அப்பதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமே நடக்குது. கமிஷனர் ஆபீஸுக்கு போன ஜெயிலரும் போற வழியில ஒரு விபத்துல சிக்கி அவர் இறந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு இப்போ அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். அந்த பொண்ணை தான் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த பொண்ணுக்கு இந்த பயம் எல்லாம் உடனடியா போகணும், அந்த பொண்ணை தைரியமா வளர்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை ரொம்ப அரமெண்டா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும். அதனால சின்ன வயசுல இருந்து அதுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சு தினமுமே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களோட வாழ்க்கை ஒரு பக்கம் போனாலும் உலக நாடுகள் ஏகப்பட்ட போர் பதற்றம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஜெயில அடைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த கேங்ஸ்டரோட அடையாளங்கள் எல்லாமே உள்ள புகுந்து அவனோட தலைவனை காப்பாத்தி அந்த ஜெயிலையே நாசம் பண்றாங்க. அப்பதான் அவன் ஒரு மிகப்பெரிய டான்னு தெரிய வருது. அதோட அவனோட கனவு திட்டமே OM அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டுக்கு தடையா இருந்த ஒரே காரணத்துக்காக ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்டை வீழ்த்தி மொத்த ஆப்பிரிக்காவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிய நாடாவே மாத்திட்டான். அந்த அளவுக்கு ஒரு மோசமானவன் தான்.
அவன் இருக்கா. இப்படியே காலங்கள் போக போக விஜயும் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகுறாங்க. இப்போ காலேஜும் படிக்கிறாங்க. ஏன்னா லவ் எல்லாம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. தளபதியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்றாங்க. அப்பன்னு பார்த்து விஜய் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் வேணும்னே வம்பு இருக்கிறான். அவன் பார்வையே ரொம்ப தப்பா இருக்கு. இந்த விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே என் பொண்ணை எவன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா உன் பொண்ணை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு போய் சொல்றான். அப்பதான் தம்பி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேரை மட்டும் உன் டிபார்ட்மெண்ட்ல கேளு, என் பேரை கேட்ட அதுக்கப்புறம் நீ என்ன வேணுமோ முடிவு பண்ணிக்கோ ஒரு விஷயத்தன்னு சொல்றாரு. அந்த போலீஸ்காரனும் சரி யாருடா அவன் பேர் என்னடான்னு கேட்டா தளபதி வெட்டி கொண்டான் அப்படின்ற விஷயம் மொத்த போலீஸ்காரங்களுக்கும் தெரிய வருது. அந்த பேரை கேட்ட உடனே அவன் சாதாரண ஆளே கிடையாது, அவன் சுடு தண்ணிலேயே கையை விடுவான், உன்னை தொட்டவன் சும்மாவா விடுவான்ற மிகப்பெரிய பில்டப்பா இருக்கு. அப்பதான் முன்னாடி தளபதி வெற்றி கொண்டான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்காரனும் விஜய பத்திரமா தளபதி கிட்டேயே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுறான். இப்படி ஒரு மாஸ் மூமெண்ட்டை பார்த்த பூஜாவும் பரவாயில்லையே ஆள் ரொம்ப ஃபிட்டா இருக்காரு, கண்டிப்பா இவர் மேல நம்ம ஒரு கண்ணு வைப்போம்னு பூஜாவும் லைட்டா நம்ம தளபதி மேல இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு கப்பலை தீவிரவாதிங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த கப்பலை ஹைஜாக் பண்றாங்க. அந்த ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற தலைவனை, அதாவது இந்த ஓஎம் ப்ராஜெக்ட் லீடர் தான் கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொத்த இந்திய ராணுவப்படையும் கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னு சுத்து போடுறாங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த ஓஎம் கேங்குக்கு நம்ம இந்திய ராணுவ படைக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கப்பலை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி ஓஎம் தலைவரும் அங்க இருந்து தப்பிச்சிடறான். அதோட இந்த ஒரு சம்பவத்துல இருந்து அந்த கப்பல்ல இருந்த பொருட்கள் எல்லாமே கரை ஒதுங்குது. அதுல ஒரு முக்கியமான பொருள் டெடி பேர் பொம்மை தான். அந்த சம்பந்தமே இல்லாம கப்பலுக்குள்ள எப்படி இந்த பொம்மை வரும் அப்படின்னு போலீஸ்காரங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தளபதிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவரோட பொண்ணு ஆர்மி செலக்ஷன்ல செலக்ட் பண்ண வைக்கணும். ஆனா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்கள கையெழுத்தே போட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரே போராட்டமா இருக்கு. என்னடா விஜய் கிட்ட கெஞ்சி கேட்டாலுமே கையெழுத்து மட்டும் போட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாமே தளபதிக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கு. இந்த சமயத்துல தான் பூஜா சைக்காலஜி படிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரிய வருது. எப்படியாச்சும் விஜய சமாதானப்படுத்தி இந்த ஆர்மி அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடவை, உனக்கு கோடி புண்ணியமா போகும் ஒரு உதவி கேட்கிறாரு. பூஜாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜயை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணா, நான் இந்த அப்ளிகேஷன் கையெழுத்து போட மாட்டேன், ஆனா உனக்கும் என் சித்தப்பா கூட ஒன்னு சேர நான் உதவி பண்றேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீலை போடுறாங்க. ஆனா நம்ம ஆளு விடுற மாதிரியே கிடையாது. எப்படியாச்சும் உன்னை ஆர்மி ட்ரைனிங் நான் செலக்ட் பண்ணி ஆகணும், ஒவ்வொரு நாளுமே பயிற்சிகள் அனைத்துமே ரொம்ப கடுமையா இருக்கும். அதோட விஜயும் அப்பா சாமி இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ரோட்டு ஓரமா ஒரு பொம்மை கடையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிவப்பு கலர் டெடி பொம்மையை பார்த்து உடனே அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து தளபதிக்கு என்னாச்சு, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி நடக்கிறான்னு அவருக்கே ஒரே சந்தேகமா இருக்கு. உடனே மனநல மருத்துவர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போதான் விஜயோட கடந்த கால அனுபவம் ஏதோ ஒண்ணு அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வருது. அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அதுலயும் குறிப்பா அந்த பொம்மையை பார்த்தா மட்டும் ஏன் அவன் இப்படி நடந்துக்கணும்னு கேட்கும்போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. விஜய் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா தான் கண்ணு முன்னாடி இறந்திருப்பாங்க. ஆனா அவங்க சாதாரணமா சாகல. தான் பொண்ணுக்காக ஒரு பொம்மை வாங்கும்போது அந்த பொம்மைக்குள்ள ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் வெளியே சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுமே அவங்க சொல்ல போனா இதுக்கு காரணமே இந்த மொத்த ரவுடி பசங்களையும் உள்ள புகுந்து உயிரோடு எரிச்சு கொண்டுறாங்க. பெத்த அம்மா தான் கண்ணு முன்னாடி இப்படி சாவறதா அந்த பொண்ணு பார்த்ததுனால என்னவோ அந்த பொம்மையை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த ரெட் கலர் டெடி பேரை பார்த்தவங்க மனநிலை வேற மாதிரி மாறிடுது. தளபதிக்கு இது தெரிஞ்ச உடனே அப்படி என்ன அந்த பொம்மைக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கு. அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, என் மனைவியோட பல பொருட்கள் நான் இந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன், இதை மட்டும் திறக்காதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த ரூமை திறந்து பார்த்த உடனே தளபதியும் அந்த பொம்மை எங்க இருக்கு அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அந்த பொம்மை பீரோல ஒளிச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயமே அவருக்கு
தெரிய வருது. அந்த பொம்மை பின்னாடி கீழ்ச்சி பார்த்தாதான் அந்த பொம்மைக்குள்ள கண் இருக்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. குழந்தைங்க விளையாடுற அந்த சாதாரண பொம்மைக்குள்ள எப்படி கன் வந்திருக்கும், இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப நான் தீவிரவாதிங்க ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணி வெடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கப்பல்ல இருந்து சில பொருட்கள் கரை ஒதுங்கி இருக்கும். அதுல குறிப்பிட்ட ஒரு பொருள் இந்த பொம்மையும் அதோட ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸும் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். அதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த கப்பலை ஹைஜாக் பண்ண அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி ரிமோட் வார் தான். அதாவது மனிதர்களால இல்லாம வெறும் ரோபோவை மட்டும் வச்சு இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஓஎம் தாதா இந்திய அரசாங்கத்துல இருக்கிற ஒரு சில போலீஸ்காரங்களை விலக்கி வாங்கிட்டு இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு தான் அதோட ஒரு சயின்டிஸ்ட மட்டும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்போ பூஜாவும் மீடியால இருக்கிற ஒரே காரணத்துக்காக சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டெடி பேர் பொம்மை எடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டெடி பேர்களை தயாரிக்கிற கம்பெனி 50 லட்சம் பொம்மைகளை தயார் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் பொம்மை துப்பாக்கிங்க, இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்தியாவுக்குள்ள 50 லட்சம் துப்பாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே இந்த டெடி பேர் கம்பெனிக்கு பின்னாடி யாரு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு மாநிலத்துக்கும் ஒரே ஒரு தாதா தான் ஒரு முக்கியமான கம்பெனியோட லீடரா இருக்காரு. ஆனா இப்ப இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகளா இருக்காங்க. ஒரு காலத்துல ரவுடியா இருந்திருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா வளர்ந்து வந்து நிக்கிறாங்க. அப்ப நாட்டுக்காக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத தளபதிக்கு தெரிய வருது. ஏன்னா 50 லட்சம் துப்பாக்கிகள், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இடத்துல குண்டு வெடிப்பு, பாம் பிளாஸ்ட், தீவிரவாதிகளுடைய அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்னு ஒரு விஷயமே முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்துலதான் ஓஎம் கேங் கிட்ட இருந்து தப்பிச்சு சயின்டிஸ்ட் எப்படியாவது சிஎம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை சொல்ல நினைக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே நேரடியா அவரால் போக முடியாது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஓஎமோட ஆளுங்க இருக்காங்க. அதனால மறைமுகமா போலான்னு ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம தளபதியோட பொண்ணு அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் இந்த ஃபைலை கொடுத்து சிஎம் கிட்ட கொடுத்துறேன்னு ஒரு உதவி கேட்கிறாரு. அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா சிஎம் கிட்ட போய் இது ஒரு முக்கியமான ஃபைலு, ஒருத்தர் கொடுக்க சொன்னாருன்னு ஃபைலை கொடுத்துருது. ஆனா அந்த ஓஎம்மோட ஒரு முக்கியமான ஆளு சிஎம். ஏன்னா சிஎம்க்கு அந்த ஓஎம்க்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கு. சிஎம் போன் பண்ணி உன்னை பத்தின கம்ப்ளைண்ட் என் டேபிளுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது, அந்த சயின்டிஸ்டையும் அதோட இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணையும் போட்டு தள்ளு அப்படின்னு சிஎம் ஆர்டர் போடுறாரு. ஓஎம்மோட ஆளுங்க அந்த ஃபைல கொடுத்த பொண்ணை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் விஜயும் ஆர்மி ட்ரைனிங், இதுக்கப்புறம் நம்மளால தாங்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிடலான்னு தன்னோட பாய் ஃப்ரெண்ட கிட்ட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல பொண்ணு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு தளபதி கிட்ட வந்து பொண்ணு கேக்குறாரு. உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, ஆனா மாப்பிள்ளையோட அப்பங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போல பொண்ணுங்களை மட்டன் தட்டியே பேசுறாங்க. தளபதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு என் பொண்ணு ஆர்மி ட்ரைனிங் எல்லாம் அனுப்புற, கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு அழகான வீட்டை பார்த்துக்கிட்டு உன் பிள்ளையும் பார்த்துப்பா, பொண்ணுங்களை கட்டல தான் இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசுறாரு. இந்த விஷயம் தளபதிக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அவருக்கும் வந்து ஏன்டா பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு ஏன் இலக்காரமா இருக்கு, வீட்டை விட்டு துரத்திடுறாரு. இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க வந்தா நீ அசிங்கப்படுத்துவியா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அது மட்டும் இல்லாம ஆர்மி ட்ரைனிங் சுத்தமா மறந்துடு அப்படின்னு விஜயும் தளபதி கிட்ட இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு கோவமா சண்டை போடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஓஎம் ஆளுங்க எல்லாருமே இந்த பொண்ணு இந்த வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு நைட்டோட நைட்டா அந்த வீட்டுக்கு ஆளுங்களை இறக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே தளபதி இருக்காதுன்ற விஷயம் அந்த ஆளுங்களுக்கு தெரியாது. அதுல ஒரு அடியாள் மட்டும் இவனை நான் இங்கே பார்த்திருக்கேன்டா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்து அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க.
அப்போ அதுக்கு முன்னாடி தளபதி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதுல இருந்த ஒருத்தன் தப்பிச்சு வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டான். இவனும் இப்ப பயத்துல ஓடி போய் அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுவும் அவன் பொண்ணுன்னு சொல்றீங்க, அவன் பொண்ணு, நம்ம தனியா அவனுக்கு தெரியாம தான் தூக்கணும். ஓஎம் கேங் ஆளுங்களும் ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. விஜயோட காலேஜ் மேட்டா விலைக்கு வாங்கி உன் பாய் ஃப்ரெண்டு அங்க தனியா இருக்கான், அவனை கூட்டிட்டு வர சொன்னு அப்ப மூலியமா விஜய தனியா கூட்டிட்டு வர பாக்குறாங்க. வந்தவனுங்க அடியாளுங்களை செட் பண்ணி அந்த பொண்ணை தனியா வந்த உடனே உனக்கும் அந்த பைக்ல ஃபைலுக்கும் என்ன சம்பந்தம், நீ ஏன் சிஎம் கிட்ட அந்த ஃபைலை கொடுத்தா, அந்த சயின்டிஸ்ட் எங்க பார்த்தேன்னு திருவி கேள்வி கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிய வந்துருது. ஏன்னா காலேஜ் விட்டு டைம் ஆகும், இன்னும் பொண்ணு வீடு வந்து சேரல. அப்போ விசாரிக்கும் போதுதான் என் பொண்ணோட ஆபத்துல இருக்கிற விஷயமே அவருக்கு தெரிய வருது. உடனே பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போய் எவனா என் பொண்ணு மேல கைய வச்சா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, அங்க இருக்கிற மொத்த அடியாளைங்களை பயங்கரமா அடிச்சு இதுக்கப்புறம் அவன் வாழ்நாள்லயே அவன் கண்ணு முழிச்சிட கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சு போட்டுறாரு. ஆனா இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு அடியாளு எவனே தெரியல, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் வந்திருக்கான், பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அவன் யாருன்னே தெரியல அப்படின்னு அடியாள் புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் ஓஎம் தலைவரா அவன் யாருன்னு வீடியோ காலில் வரான்னு காமிக்கணும் போதுதான் அவன் பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஓஎம் லீடருக்கும் தளபதிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு போல. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இவங்க 2 பேரும் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருப்பாங்க. அப்போ கேங் லீடருக்கும் தளபதிக்கும் அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு பார்த்தா இங்கதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில கள்ளச்சாராயம் மிகப்பெரிய ஒரு அளவுல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அப்போ மதுரையோட மக்கள் எல்லாருமே கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு வாந்தி வேடின்னு மயக்கத்துல ஏகப்பட்ட பேர் இறந்துடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்போ அந்த கலாச்சாரத்தை வித்த ரவுடி யாருன்னா லோக்கல் ரவுடி ரோஜா தான். ரோஜாவை பொறுத்த வரைக்கும் மதுரைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவா இருப்பாரு. இவன் வித்த கலாச்சாரத்தில் தான் மக்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே கவர்மெண்டால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. உடனே போலீஸ்காரங்களை அனுப்பி ரோஜாவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான போலீஸ்காரன் தான் இதுக்கு முன்னாடி ஓஎம் கேங் லீடர் தலைவன். அதாவது ஓஎம் கேங் லீடரும் ஒரு காலகட்டத்துல போலீஸ்காரனா தான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இப்போ ஒரு மிகப்பெரிய தாதாவா மாறி இருக்கான். இப்போ அந்த ஓஎம் போலீஸும் ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிரு அப்படின்னு ரோஜா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ண போனா. ஆனா ரோஜாவோட அடையாளங்க என்னை மீறி எங்களை என் தலைவன் மேல கை வச்சிருவியான்னு ஓஎம் போலீஸ ட்ரெஸ் இல்லாம உருவி நியூடா ஓட வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ்காரங்களிடையே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது. அதோட ஒரு சாதாரண ரவுடி போலீஸ்காரங்களை அசிங்கப்படுத்திட்டானே ஓஎம் மேல தாங்க முடியல, தூணி குறுகி போய் நிக்கிறாரு. ரோஜாவை அரெஸ்ட் பண்ணதால கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களோட குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் என்னதான் அதிகமானாலும் ரோஜா மேல ஒருத்தனும் கைய வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாதாவா வந்து நிக்கிறான். உயிர் அதிகாரிகளுக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என்னையா பண்றது சார், என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்பிச்சு பார்ப்போம், அவன் கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவான்னு தளபதி வெற்றி கொண்டான அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்த தளபதியும் இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்க ரோஜா மேல கைய வைக்கல. ஆனா தளபதி ரோஜாவோட வீட்டுக்குள்ள பூந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உன்ன மாதிரியே கலாச்சாரம் விற்கிற ரவுடிகளுக்கு எல்லாம் எதுக்குடா ஒரு பவர்னு ரோஜாவை அரெஸ்ட் பண்ணி அந்த போராட்டத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதோட மக்கள் எல்லாருமே தளபதியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காக நீதான் என்னோட அடுத்த தலைவன் அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு புகழ்றாங்க. ஆனா ஒரு சம்பவத்துல நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். நல்லதையும் பார்த்துட்டோம். இப்ப கெட்டது என்னன்னா, அந்த ஓஎம் போலீஸ்காரன் நம்மளால அந்த ரோஜாவை பிடிக்க முடியலையே, ஒரு சாதாரண ஒரு ரோடு இவ்வளவு படிப்பு என்ன ஆட்டி படிக்கிறானே, இந்த போலீஸ் பதவி எல்லாமே சும்மா அதிகாரம் நமக்கு கைக்கு வரணும், அப்போ நம்ம கெட்டவங்களா மாறணும், இதுக்காக தான் நான் என்ன வேணா பண்ணணும்னு அந்த ஊழிய போலீஸ்காரன் நல்லவன் இருந்தானா அசிங்கமா அவமானமும் பார்த்து இதுக்கப்புறம் நான் எதுக்குடா நல்லவனா இருக்கணும், நான் கெட்டவனாவே மாறுறேன் அப்படின்னு அந்த ரோஜா கூடவே கை கோக்குறான். ரவுடி ரோஜாவுக்கும் ஒரே ஒரு குறிக்கோள், எப்படியாச்சும் தளபதியை போட்டு தள்ளணும், ஓஎம் போலீஸ்காரங்களும் இந்த நாட்டையே நம்ம ஆட்டி படைக்கணும் இப்படின்னு இந்த 2 கெட்டவங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு திட்டத்தை ஒண்ணு போடுறாங்க.
அதாவது தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள்ல குண்டு வெடிப்பு நடந்தா அது மூலயமா கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டையே நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ஓஎம் போலீஸ்காரங்க ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு பாம்பு எல்லாம் ரெடி பண்ணி தீவிரவாதிகளை தயார்படுத்துறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்சாலுமே அவரால் தடுக்க முடியல. பாம்பு எல்லாமே வெடிச்சிருது. இதை கேள்விப்பட்ட உடனே நீ எல்லாம் ஒரு நல்லவனா, இதுவும் போலீஸ்காரனா இருந்தா ஏன்டா இப்படி மாறணும் கேட்டாதான், ஏன்டா நல்லவனா இந்த உலகம் எப்பவுமே நல்லவங்களை கொண்டதான் நான் கெட்டவங்களா மாறிட்டேன் டைலாக் பேசிட்டு, இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தளபதியை துப்பாக்கி எடுத்து ஓஎம் போலீஸ்காரனை சுட்டுறான். ஆனா அந்த ஓஎம் தளபதி சுட்டதால இதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இந்தியாவில இருந்து தப்பிச்சு ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறான். ஆப்பிரிக்காவுக்கு போன உடனே அங்க இருக்கிற கேங்ஸ்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு துப்பாக்கிகளை ஏகப்பட்ட உலக நாடுகளை கடத்தி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வந்து நிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் தான் தளபதிக்கும் ஓஎம்க்கும் இருந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கும் தெரிய வருது. என் சித்தப்பா இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி என்னை கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் அவரை புரிஞ்சிக்காம இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லைன்னா ஆசைப்பட்ட மாதிரி நான் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்றேன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு ட்ரைனிங்க்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா ஓஎம் இப்ப தளபதி இருந்தா இந்த பிளானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் எப்படின்னு அச்சாவா வெளியே கொண்டு வர பாக்குறாரு. அதுக்காகவே தளபதியோட ஊர் மக்களை ரோஜா ஆளுங்களும் ரோஜாவை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தளபதியும் உடனே ஊருக்குள்ள வந்து என்ன தைரியம் எல்லாம் என் மக்கள் மேல நீ கைய வைப்பன்னு ரோஜாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துடுறாரு. ஆனா ஓஎம்னா என்ன, எதுக்காக இவ்வளவு பிரச்சனை நடக்குது தளபதிக்கு சுத்தமா தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா ரோஜா கிட்ட தான் கேட்கணும். ரோஜாவும் இவன் கிட்ட நம்ம சொல்லாம இருந்தா கண்டிப்பா நம்மளை போட்டு அடிப்பான், எதுக்குடா ஓஎம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு ஓஎம்னா என்ன, அந்த ப்ராஜெக்டோட பின்விளைவுகள் பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆப்பிரிக்காவுக்கு தப்பிச்சு போன ஓஎம் கேங் லீடரோட அங்க உடனே ஏகப்பட்ட கேங்ஸ்டர் கூட கை கோத்துக்கிட்டு, ஆனா அவனால முழுமையா அந்த ஆப்பிரிக்காவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இருந்தாலுமே மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா இந்த நாட்டையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறான. இந்த சமயம் பார்த்து அந்த நாட்டுல மதம் ஜாதி மொழின்னு ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. அப்போ மக்களிடையே மறைமுகமா பொம்மை மூலியமா துப்பாக்கி கொடுத்தா ஜாதி சண்டையும் மத சண்டையும் தூண்டிவிட்டா மக்கள் கையில சண்டை போடாம துப்பாக்கி மூலியமா சண்டை போடுவாங்க. இது மூலியமா சிவில் வார் நடக்கும். சிவில் வார் நடந்தா அந்த நாட்டோட அரசாங்கமே கவர்ந்துரும். இதனால மொத்த நாட்டையும் தன்னோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு முடிவு பண்றான். இதான் ஓஎம் ப்ராஜெக்டோட மெயினான ஒரு திட்டமே. ஆனா இந்த சமயத்துல ஆப்பிரிக்கால நடந்து முடிஞ்ச மட்டும் பத்தாது, உலக நாடுகளோட ஏகப்பட்ட நாடுகள்ல நடத்தணும். அதுலயும் குறிப்பா இந்தியாவில எப்படி ஆப்பிரிக்கால மதமும் ஜாதியும் ஒரு பிரிவினையா இருக்கும், அதே மாதிரிதான் இந்தியாவிலையும். அப்போ இந்த மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் வச்சு இந்தியாவை ஒட்டுமொத்தமா சீரழிச்சு இந்தியாவோட அரசாங்கத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த ஓஎம்மோட பிளானு. திட்டங்களை பத்தி ரோஜாவும் தளபதி கிட்ட எடுத்து சொல்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட தளபதி, ஏன்டா இப்படி பண்றீங்க, நாட்டுல ஜாதி மதமே எல்லாமே எல்லாரும் ஒத்துமையா இருக்கதாண்டா, உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களா இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வருது, உடனே இதை தடுக்க பாக்குறாரு. ஆனா ஓஎம் லீடருக்கு தளபதி ரோஜாவை தூக்கிட்டாருன்ற விஷயம் தெரிய வருது. அப்ப கண்டிப்பா எல்லா உண்மையும் தளபதி வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருக்க முடியாது, தமிழ்நாட்டு சிஎம் கடத்துவோம், அது மூலயமா நம்ம மக்கள் கிட்ட டிமாண்ட் வைப்போம், மொத்தமா அரசாங்கத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்போம்னு ஓஎம்மோட கேங் லீடரை தலைமைச் செயலகத்துக்குள்ள புகுந்து சிஎம் தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. ஆனா சிஎம்க்கும் ஓஎம்க்கும் நடுவுல ஒரு டீலிங் இருக்கு. ஆனா இந்த விஷயம் தளபதிக்கு தெரியாது. உடனே அந்த கேங் லீடர், நான் சிஎம்ஐ என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணமா தீவிரவாதிகள் தான், அதுவும் முஸ்லிம் தீவிரவாதிங்க அப்படின்னு நியூஸ் மீடியாவுக்கும் பிரஸ் மீட் கொடுக்குறான். இந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட உடனே இந்த முஸ்லிம்க தான் இதெல்லாம் பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, அப்போ நம்ம மசூதியை இடிப்போம், அந்த முஸ்லிம் இருக்கிற ஏரியாவை நம்ம அடிச்சு வெளுத்துக்குவோம், இந்துக்கள் எல்லாமே ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க, நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்க, நம்ம சொம்பங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஒரு பக்கம் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்துக்களோட ஆளுங்க அடிக்க கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏகப்பட்ட ஜாதி கலரமே மத கலவரமும் பெருசாகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட தளபதியும் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும், இதை தடுக்க ஒரே வழிதான் இருக்கு, இந்த ஓஎம் முன் வந்து நடத்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தான் காரணம், இந்த தீவிரவாதிங்க இந்த காரணமே இல்லைன்னு முன் வந்து சொல்லணும்,
ஆனா அதுக்கு முதல்ல நம்ம அவனை கைப்பற்றணும்னு தளபதியும் அவங்களோட ஆளுங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து தலைமைச் செயலகத்தை சுத்து போடுறாங்க. இந்த பக்கம் சிஎம் கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசாங்கம் சும்மா இருக்குமா? உடனே ராணுவ படைகளை இறக்கி சிஎம் காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஓஎம்க்கும் ராணுவக்கும் தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரோபோக்களை அவன் தயார் பண்ணி வச்சிருப்பாரு. ரோபோக்களை இறக்கி விடுறாரு. ஏன்னா மனுஷங்களை இறக்கி சண்டை போட்டா ஒரே ஒரு துப்பாக்கி சுட்டுல அவன் செத்துருவான். ஆனா ரோபோ மேல துப்பாக்கி போட்டா இது ஒரு 3ன்றதுனால மறுபடியும் துப்பாக்கி பவுன்ஸ் ஆகி அவன் மேலேயே விழும். இதனால ரோபோக்களை இறக்கி சண்டை போட வைக்கிறான். தளபதியும் ராணுவ படையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ரோபோக்களை கட்டுப்படுத்த முடியல. அப்பதான் இதுக்கு முன்னாடி தலைமுறையான சயின்டிஸ்டும் உள்ள பூந்து ரோபோக்களை கட்டுப்படுத்த இதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அந்த சயின்டிஸ்ட் மொத்த ரோபோக்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. இந்த பக்கம் நாட்டு மக்களும் மத கலவரம் அதிகமானதுனால முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராகி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடக்குது. கோவிலை இடிக்க வந்தா ஒரு சில முஸ்லீம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் கோவிலை இடிக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. மசூதி இடிக்க வந்தா ஒரு சில இந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நான் மசூதி இடிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்பன்னு இவங்க ஒருத்தர் கூட ஒரு ஒற்றுமைக்கு இருக்காம இதனால மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம யார ஒரு பேச்சுக்கு நம்ம சண்டை போடுறோமா அப்படின்னு மக்கள் போட்ட மத சண்டையும் ஒரு கட்டத்துல முடிக்க வருது. ஓஎம்க்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பின்னாடி யார்டா இருக்கான்னு பார்த்தா நம்ம தளபதி தான். எப்படியாச்சும் மக்கள் கிட்ட நடக்கிற அந்த சண்டையை தடுக்கணும்னு போலீஸ்காரங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாருமே இந்த மாதிரியும் முஸ்லீம் மாதிரியும் வேஷம் போட்டு நின்று அந்த மதத்தோட கோயிலுக்கு மேல போய் நின்று தடுத்து நிறுத்துங்க. கண்டிப்பா அப்படி பண்ணா மொத்த கலவரத்தையும் நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு கொடுத்த தளபதி ஐடியாவால இப்ப மொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கு. ஓஎம்மால அதை தாங்க முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போட்ட திட்டங்களை தடுத்து நிறுத்துவேன். அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகளை நீ தடுத்து நிறுத்திருப்ப, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஓஎம் தளபதிக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. சண்டையோட சண்டையா நடந்த கண்டிப்பா அதுல ஹீரோ தான் ஜெயிப்பாரு. இந்த சண்டையிலும் தளபதி ஜெயிச்சு கடைசியா எல்லா மக்களையும் காப்பாத்தி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நிக்கிறாரு. அதோட தளபதியோட பொண்ணு விஜயும் இந்த சண்டையில பயங்கரமா சண்டை போட்டு அவங்களும் உள்ள இருக்கிற அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காம அந்த பயத்தை சாகடிச்சு நானும் ஒரு தைரியமான பெண்மணி தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க. கடைசியா தளபதியும் நல்ல ஒரு அரசாங்கம் உருவாக்கணும்னு நல்ல ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கணும்னு அதை மக்கள் கிட்ட இருந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.